இது வந்து பாதை இல்லாத கிராமம் ஏதோ 3 யானை சுத்திக்கிட்டு இருக்கு சொன்னாங்க, கீழேயும் சொன்னாங்க. குட்டியோட 3 யானை சுத்திக்கிட்டு இருக்கு. இந்நேரத்துல கூட இங்க வந்து நிக்கும். அப்படிங்களா? ஓ, இந்நேரத்துக்கு நிற்குங்களா? ஓ, இங்கே வந்திருக்கு. இங்க டேங்க் கிட்ட இங்க வாழை இருந்துச்சு. சரிங்க, இன்னுமே இருக்கு. யானை முடிச்சு போட்டு அது இன்னும் இருக்கு. கிராமத்துலேருந்து மேல் பகுதியில் போனோம்னா ஒரு ரோடு இருக்குதுங்க. அது வந்து கிராம மக்கள் வந்து நடந்து போயிட்டு வர்றதுக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க. இங்கே இப்போ முந்தனத்தை பார்த்தீங்கன்னா யானை அந்த மரத்துக்கிட்டேயே நிற்கிது. இந்த பகுதியில் வந்து யானைகள் நடமாட்டம் மிக மிக இப்போ அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கூட வாசல் கிட்ட கூட வந்துருச்சு. நாங்கள் யாருமே பார்க்கல, தூங்கிட்டோம். அப்புறம் சாப்பிட்டு பிளைட் அங்கேயே வச்சிருந்தோம். அது கீழே விழுகுன்னு தான் எல்லாரும் வெளியே வந்து பார்த்தோம். இங்கே பாருங்க, சைடு ஃபுல்லாக வந்து ஃபென்சிங் போட்டிருக்காங்க. ரோட்டோட சைடில் ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டிருக்காங்க. இப்போ நாங்கள் சுற்றி ஃபென்சிங் போட்டிருக்கோம். வீடு சுற்றி தோட்டம் சுற்றி எல்லாமே ஃபென்சிங் போட்டிருக்கோம். அதை போட்டு ஒரு பலனும் இல்லை, அதை உடைச்சிட்டு எல்லாம் உள்ளே வந்துடுது. பாருங்க, காட்டு பகுதி எப்படி இருக்கு பாருங்க. பார்க்குறக்கே பயங்கரமாக இருக்குது காட்டு பகுதி. புலி ஏதோ ஒன்று இருக்கு வரணும்னா இதே மாதிரி இன்னொரு நாய் வச்சிருந்தோம். அது இங்கே வீட்டுக்கிட்டயே வந்து பிடிச்சிட்டு போயிருச்சு. புலிங்களா? ஆமாம். ஓ, புலிங்க இருக்குங்களா? ஆமாம், இருக்கு. 2 நாய் வச்சிருந்தோம். 2 நாய், ஒரு நாய் அங்கே தூக்கிடுச்சு, ஒரு நாய் இந்த வீட்டுக்கிட்ட இருக்கு. இருட்டு கட்டில வர முடியாது. கீழே அந்த ஊரோட தூங்க முடியாது. அப்படிங்களா? ஆமா, இருட்டு கட்டினா வர முடியாது. எப்படின்னா நம்ம சொல்ல முடியாது எந்த நேரத்தில் எந்த பக்கத்தில் நிற்குது, நாம என்ன தெரியும். சரி, இது எது வரைக்கும் போட்டிருக்காங்க ரோடு? மேலே அங்கிருந்தா ஓ, அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இந்த மாதிரி பார்க்குறது. ஏன்னா இந்த மாதிரி பாதை இல்லாத கிராமங்கள் வந்து எக்கச்சக்கமாக இருக்குதுங்க. அந்த மாதிரியான கிராமங்களுக்கு இந்த மாதிரியான பாதையில் அரசு முயற்சி எடுத்து போட்டு கொடுத்தா அந்த கிராம மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஓஹோ, எமர்ஜென்சினாலும் வரதுக்கு ரொம்ப கஷ்டம். ஓஹோ, என்ன இருட்டாலாம் வந்தாலும் கீழே தூங்கிட்டு காலையில தான் வர மாதிரி இருக்கு. ரோடை பார்த்தாவே அவ்வளோ பயமாக இருக்குங்க. ஒரு மாதிரியாக தான் இருக்கு. சொல்ல முடியாது, எப்படியோ 4 மணிக்கு மேலே சொல்ல முடியாது. இப்படியே கூட போக முடியாது. அப்படிங்களா? ஆமாம், 4 மணிக்கு மேலே இதுலேயே போக முடியாதுங்க. ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள், இந்த மாதிரியான பாதையில் நான் இப்போ வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஒரு யானை வந்து குறுக்க வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும் நினச்சி பாருங்கள். வண்டியை திருப்பவும் முடியாது, திருப்பினாலும் கூட வண்டியை வந்து திருப்பி வந்து ஓட்டிட்டு போக முடியாதுங்க. நடந்து வந்தாலும் கூட வந்துடலாம். ஆனால் 2 வீலர்லாம் ரொம்ப மோசம் வழியில் வர்றதுக்கு. ஓட முடியாது, ஒளியவும் முடியாது. அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய்ஸ்டிக். நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரியில் இருக்கிற கிழக்கு பகுதியில் இருக்கிற கிராமங்களை தேடி நம்மளோட பயணம் வந்து போயிட்டுருக்குங்க. அந்த வகையில் இப்போது குள்ளங்கரை, சாமக்குடல், சக்கப்படையை அப்படிங்கிற கிராமங்களாம் பார்த்து முடிச்சுட்டுங்க. இப்போ சாமக்குடல் அப்படிங்கிற கிராமத்தில் இருந்து கொக்கோடு அப்படிங்கிற கிராமத்துக்கு நம்ம பயணம் பண்ணி போயிட்டுருக்காங்க. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுங்க. இந்த கொக்கோடு அப்படிங்கிற கிராமம் வந்துங்க கோத்தகிரி மலைப்பாதையில் கிழக்கு பகுதியில் இருக்கிற பாதை இல்லாத கடைசி கிராமங்க. இந்த கிராமத்துக்கு நான் இப்போ பயணம் பண்ணி உங்களுக்கு இந்த கிராமத்தை பற்றி தெளிவாக இந்த வீடியோ பதிவில் காமிக்க போகிறேங்க. இது வந்து இப்போ சாமக்குடல் அப்படிங்கிற கிராமத்தில் இருந்து வக்கனமரம் அப்படிங்கிற கிராமத்துக்கு போகிற பாதைங்க. இந்த பாதையில் சில தோட்டங்கள், சில கிராம மக்களோட வீடுகள் எல்லாமே இருக்குதுங்க. இந்த இடத்துல கொஞ்சம் ரோடு இருக்குங்க. கூட வந்து காப்பி செடிகள், தோட்டங்கள் நிறைய இருக்குங்க. இந்த ரோட்டையை தாண்டி நம்ம போனோம்னா அடுத்து வந்து பாதை இல்லாத ஒரு ரோடு வருங்க, மண் ரோடுங்க. அந்த மண் ரோட்டில் நம்ம போனோம்னா கொக்கோடு அப்படிங்கிற கிராமத்தை பார்க்கலாங்க. இப்போ டைம் வந்து கரெக்டாக வந்து 2:25ங்க. 3 மணிக்கு மேலே இந்த பகுதியில் வந்து யானைகளோட நடமாட்டம் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த கிராம மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் 3 மணிக்கு இங்கேருந்து போகலான்னு சொல்லி நான் பிளான் பண்ணேன். ஆனால் இருந்தாலும் இப்போ 2:25 ஆச்சுங்க. கொக்கோடு அப்படிங்கிற கிராமத்துக்கு மட்டும் போய் பார்த்துட்டு ஒரு 3 அதிகபட்சமாக 3:30 இங்கேருந்து கிளம்பிடலான்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி நான் இப்போ போயிட்டுருக்கேங்க. இது வந்து வக்கனமரம் அப்படிங்கிற கிராமம். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா காங்கிரீட் ரோடு இருக்குதுங்க. இதுக்கு மேலே நம்ம வந்து லெஃப்ட்டில் வந்து மேலே ஏற போகிறோம்.
இங்கே பாருங்கள் ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து நம்ம வந்து லெஃப்ட்டில் இப்படி மேலே ஏற போகலாம். மேலே ஏறி போனோம்னா கொக்கோடு அப்படிங்கிற கிராமத்துக்கு போவாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம சாமக்குடல் அப்படிங்கிற கிராமத்துக்கு போயிட்டு இப்போ வந்துட்டு இருக்கும்போது அங்கே சாமக்குடலில் இருக்கிற ஐயா வந்து சொன்னாருங்க, இந்த கொக்கோடு அப்படிங்கிற கிராமத்தில் வந்து சாலை வந்து பெருசு பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி இந்த கொக்கோடு அப்படிங்கிற கிராமத்துலேருந்து நேராக வந்து ஜல்கூரில் போகாமல் மேலே போகிறதுக்கு ஒரு ரோடு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாருங்க. ஸோ அதையெல்லாம் வந்து இந்த வீடியோ பகுதியில் போய் கிராம மக்களை விட கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த இடத்துல சில வீடுகள்லாம் இருக்குதுங்க, கேட்டுக்கலாம். கொக்கோடு தான் கொக்கோடு போகிற ரோடு தான் இருக்குங்க இல்லைங்களா? எவ்வளோ தூரங்கய்யா? 1.5 கிலோமீட்டருங்களா? ரோடு இதே மாதிரி இருக்குங்களா இல்லை கல் ரோடுங்களா? நல்லா பண்ணிட்டாங்களா? ஓ சரி சரி. ஓ அப்படிங்களா? சரி சரி. ஊர் வரைக்கும் ரோடு இப்போ இருக்குங்களா? சரி 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 சரிங்க, பாட்டு வரேங்க. சரி. கொக்கோடு அப்படிங்கிற கிராமம் தான் வந்து பாதை இல்லாத கிராமமாக இருந்ததுங்க. இப்போ வந்து ரோடு போடுறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு ஐயா சொன்னாருங்க. பாருங்கள், இங்கே வந்து ஃபுல்லாக தான் ஆஃப் ரோடுங்க. இதுதான் இப்போ ரோடு போடுறதுக்காக ரெடி பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பாதையில் போய் தான் நம்ம வந்து இப்போ கொக்கோடு அப்படிங்கிற கிராமத்தை பார்க்க போகிறோங்க. கொக்கோடு அப்படிங்கிற கிராமத்தில் இருந்து மறுபடியும் வந்து மேல் பகுதியில் ஒரு பாதை வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஏர்பிள்மெண்ட்டு 2 ஏர்பிள்மெண்ட் இருக்குங்க. இந்த ஏர்பிள்மெண்ட்டெல்லாம் கொஞ்சம் வெட்டி விட்டு கொஞ்சம் பெருசு பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வண்டி வந்து திரும்புறதுக்கு சௌகரியமாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் சைட்லெல்லாம் கொஞ்சம் வெட்டி விட்டு பெருசு பண்ணிட்டு இருக்காங்க. கொக்கோடு கிராமத்துலேருந்து மேல் பகுதியில் போனோம்னா ஒரு ரோடு இருக்குதுங்க. அது வந்து கிராம மக்கள் வந்து நடந்து போயிட்டு வர்றதுக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க. அந்த ரோடு வந்து இப்போ வந்து ரோடு போடுறதா வந்து சொல்லியிருக்கிறதா வந்து கிராம மக்கள் சொல்கிறாங்க. அதாவது சாமக்குடலேருந்து ஒரு ஐயா சொன்னாருங்க, அந்த ரோடு வந்து ரெடி ஆகிடுச்சுன்னா இங்கே இருக்கிற மக்கள் வந்து மேக்ஸிமம் வந்து ஜர்கூர் போகாமல் நேராக வந்து இந்த வழியில் போனோம்னா சோலூர் மட்டத்துக்கு பக்கத்தில் போய் சேர்ந்துருவாங்க. அவங்களுக்கு பயண தொலைவுகள் வந்து கொஞ்சம் கம்மியாகுங்க, சீக்கிரமாக போய்ட்டும் வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஐயா சொன்னாருங்க. அதாவது சாமக்குடலில் இருக்க ஐயா சொன்னாருங்க. இது வந்து பாதை இல்லாத கிராமம். 3 மணிக்கு மேலே இந்த பக்கமெல்லாம் யானைகள் நடமாட்டம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே பாருங்கள், அங்கே ஒரு பில்டிங் தெரியும் பாருங்கள், அதுதான் வந்து சாமக்குடல் அப்படிங்கிற ஊருங்க. அங்கே இருந்து தான் நம்ம இப்போ வந்து இப்படி வந்து வக்கனமரத்துலேருந்து இப்போது கொக்கோடு வந்திருக்காங்க. சாமக்குடல் அப்படிங்கிற கிராமம், அங்கேருந்து கொக்கோடு அப்படிங்கிற கிராமத்துக்கு நம்ம போயிட்டுருக்காங்க. இந்த பகுதியில் வந்து யானைகள் நடமாட்டம் மிக மிக இப்போ அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 மணிக்கு மேலே இந்த பகுதிக்கு நம்ம வரவே முடியாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஏன்னா எந்த இடத்துல வேணால் யானைகள் இருக்கும் அப்படின்னு கிராம மக்கள் ஆரம்பத்துலேருந்தே நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து பலாப்பழ சீசனுங்க. ஸோ அதனால் வந்து பலாப்பழ சீசன் முடியும் வரைக்கும் யானைகளோட நடமாட்டம் மிக மிக அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், சைடு ஃபுல்லாக வந்து ஃபென்சிங் போட்டிருக்காங்க. ரோட்டோட சைடில் ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டிருக்காங்க. இருக்க காட்டு பகுதி எப்படி இருக்கும் பாருங்கள், பார்க்குறக்கே பயங்கரமாக இருக்குது காட்டு பகுதி. பாருங்கள், அந்த இடத்துலையும் வந்து ஏதோ மண்ணில் வெட்டி விட்ருக்காங்க சைடில். ஸோ ரோடு எக்ஸ்ட்ரா பண்ணுற வேலையெல்லாம் இங்கே நடந்துட்டு இருக்கும் போல இருக்குங்க. பரவாயில்லைங்க, இந்த மாதிரி பாதையில்லா கிராமங்களுக்கு பாதையெல்லாம் போட்டு கொடுத்தா நல்லா இருக்குங்க. பரவாயில்லைங்க, அரசாங்கம் வந்து முயற்சி எடுத்து இந்த மாதிரி பாதையெல்லாம் போடுறதுக்காக ரெடி பண்ணுறாங்க. ஒரு நல்ல விஷயங்க. பாருங்கள், இந்த இடத்துல நல்லா பெருசாக வெட்டி விட்ருக்காங்க. நம்ம எதுக்கு ரோட்டோட ஓரத்தில் வந்து கொஞ்சம் பார்த்தே போகலாங்க. ஏதாவது யானைகள் இருந்தால் கொஞ்சம் பார்த்து போகலாம்.
இன்றைக்கி சண்டேங்கிறதுனால வந்து இங்கே எது வேலை செய்யலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மற்ற நாட்கள் அதாவது வேலை நாட்களில் வந்து இங்கே வந்து ரோடு போட்டிருக்காங்க. ரோடு போடுறதுக்கான வேலைகள் வந்து நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆட்கள் வந்து இந்த ரோட்டில் வேலை செஞ்சுட்ருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்றைக்கி சண்டேங்கிறதுனால எல்லாத்துக்கும் வந்து ரெஸ்ட்டுங்க. நம்மளுக்கு ரெஸ்ட்டு. அன்றைக்கி தான் வந்து இந்த மாதிரியான பயணங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கோம். நண்பர்களே, என்னோடய சேனலுக்கு முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்களே, முடிஞ்சளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரியான கிராம பதிவுகள் இன்னும் நம்மளோட சேனலில் வந்து தொடர்ந்து வரப்போகுதுங்க. பாதை இல்லாத கிராமங்கள், காட்டு வழிகள், பலருக்கும் தெரியாத கிராமங்கள் அப்படின்னு நிறைய வீடியோ பதிவுகள்லாம் வரப்போகுதுங்க. முடிஞ்சளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. காடு எப்படி இருக்குன்னு பாருங்கள், பயங்கரமாக இருக்குங்க. காடும் காட்டு பகுதிகளும் பயங்கரமாக இருக்குது. ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காப்பி செடி தாங்க இருக்குது. காப்பி செடியில் காப்பி பழமெல்லாம் தெரியுது. சில இடத்துல வந்து பழங்கள் தெரியுது. நிறைய இடத்துல வந்து காப்பி விதைகள் இன்னும் வந்து பச்சையாக தெரியுது. சரியாக வந்து பராமரிக்காமல் வந்து எல்லாமே வந்து சோலைகளாக வந்து மூடி இருக்குதுங்க. இந்த மாதிரியான பாதையில் வந்து பயணம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு தைரியம் வேணுங்க. சும்மாலாம் வந்துட்டு போக முடியாதுங்க. ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தான பாதைகள். ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம வந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பாதையில் தான் நம்ம இப்போ பயணம் பண்ணி போய் ஒரு கிராமத்தை பார்க்குறேங்க. அதுவும் நான் தனியாக தான் பயணம் பண்ணி போயிட்டுருக்கேன். அதுவும் நம்ம ஆக்டிவாக தான் பயணம் பண்ணி போயிட்டுருக்கேங்க. ஏன்னா நம்ம நண்பர்கள் நிறைய பேர் கமெண்டில் சொல்லியிருந்தீங்க, உங்களோட வாகனத்தில் நீங்கள் போய் வீடியோ பதிவு பண்ணுங்கள், அது வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரியான பகுதிக்கு, அதாவது இந்த மாதிரியான மலை கிராமங்களுக்கு நம்ம ஆக்டிவாக பயணம் பண்ணி இப்போ போயிட்டுருக்கோங்க. பாருங்கள், இந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து காப்பி தாங்க. ஃபுல்லாகவே 2 சைடில் காப்பி தாங்க. காப்பி தோட்டங்கள், சைடில் வந்து எலக்ட்ரிக் ஃபென்சிங் இருக்குது. ஆனால் ரோடு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. கிராமம் வந்தாச்சு போடுங்க ரோடு. அண்ணா இதான் கொக்கோடுங்களா? இதோட ரோடு முடிஞ்சுங்களா இருக்குங்களா? மேலே வரைக்கும் போகிறீங்களா? அப்படிங்களா? எங்கே எது வரைக்கும் போங்கண்ணா ரோடு? அப்படிங்களா? ஆடு மேய்ச்சிருக்காங்களா? ஓ, இங்கே எத்தனை வீடு இருக்குங்கண்ணா? இங்கே முன்னே 15 வீடு 16 வீடு இருந்துச்சு. ஓ சரிங்க. இப்போ எத்தனை வீடு இருக்குங்க? இப்போ ஏதோ 2 வீடு 3 வீடு அங்கே கீழே போயிட்டாங்க. ஓ ஓ, இங்கே அது சாம கூட இருக்கு. சாம விடுங்களா? உங்கள் பேருங்கண்ணா? நம்ம சந்திரங்களா? ஓ, உங்களுக்கு என்ன தொழில்ண்ணா? எங்களுக்கு தொழில் வந்து நாம இங்கே தான் காப்பி தொழில் பார்க்குறோம். நாங்கள் அங்கே இருக்க மாட்டோம். நாங்கள் இது வேறு வேறு வேலைக்கு போவோம். அப்படிங்களா? கெஸ்ட் ஆஃபீஸ் இந்த மாதிரி. ஓ ஓ ஓ, கோத்தரிக்கு மேலே தான் வேலை செய்யுது. கோத்தரிக்கு மேலே வேலைங்களா? ஓ, சொந்தமாக தோட்டமெல்லாம் இருக்குங்களா உங்களுக்கு? இல்லைங்களா? எங்களுக்கு தோட்டம் சாமோட இது எல்லாமே எங்களுக்கு தான். அப்படிங்களா? ஆமாம். ஓஹோ. நாம இங்கே ஏதோ ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வருவோம். அப்படிங்களா? இல்லாட்டி இப்போ நான் பையன் படிக்கிறனால ஓ ஓ ஓ, கோத்தரிக்கு மேலே தான். ஓ, உங்களுக்கு எத்தனை பசங்கண்ணா? நமக்கு ஒரு பையன். ஒரு பையங்களா? என்ன படிச்சிருக்காருங்க? வேறு படித்து முடிச்சு ஐடி படிக்கிறேன். ஐடி படிச்சிருக்காங்களா? ஓ, எங்கேங்க படிக்கிறது? குன்னூருங்களா? ஓ சூப்பர். உங்களுக்கு தோட்டம் இருக்குங்களா? சொந்தமாக தோட்டம் இருக்குங்களா? எங்களுக்கு சொந்தமாக தோட்டம். என்ன இருக்குங்க தோட்டத்தில்? வெறும் காப்பி இந்த சைப்பர் மரம். இது மாதிரி காப்பினா வருஷம் ஒரு டைம் தான் இருக்க முடியுங்களா? ஆமாங்க. குறுமிளகு இருக்குது. குறுமிளகுங்களா? ஓ ஓ, அதுவும் வருஷத்துக்கு வந்துடுங்க. ஓ ஓ, அதுவும் வருஷம் ஒரு டைம் தான். ஆமாம். ஓ சரி. அது போக அதனால வெளியே வேலைக்கு நீங்கள் போயிட்டு வேறு வேலைக்கு போகணும் தானே. பொம்பளை கம்பளை தானே தனி வேறு வேறு வேலைக்கு இஸ்டேட்டுக்கு தான் போகிறாங்க. எஸ்டேட்டுங்களா? என்ன எஸ்டேட்? அது குள்ளங்கரை எஸ்டேட்டுங்களா? அதுக்கு தான் போகிறாங்க. வண்டி வருது. ஓ ஓ ஓ, அதில் தான் போகிறோம். ஓ, டெய்லி இங்கே வண்டி வந்து கூட்டு போயிருங்களா? ஒரு பிக்கப் வருது. ஓ, டெய்லி வந்து கூட்டு போயிருது, சாயங்காலம் மாதிரி கொண்டு போய் விட்டு போயிருங்களா? கொண்டு வந்து போயிரு. ஓ பரவாயில்ல பரவாயில்ல. ஆமாம். இந்த அயனி நிலை ஒன்றும் முடியாது. ஆமாம். அதை அப்படி பிக்கப் வந்தாலே பரவாயில்ல. சரி சரி சரி. ஆமாம். இதெல்லாம் என்ன ரோடில் வெட்டி விட்டுருக்காங்க? ரோடில் போடுறாங்களா? மேலேருந்து போட்டு வராங்க. அப்படிங்களா? எங்கேருந்து போட்டு வராங்க? மேலே போனோம். சரி சரிங்க. அங்கேருந்தே போட்டு வராங்க. மேலேனா நீங்கள் சொல்கிறது வந்து அந்த பஸ் போது பார்த்தீங்களா கரிக்கூர், அங்கேருந்தே போட்டு வராங்களா? இங்கே பக்காதே. ஓ, இங்கே இருந்துங்களா? கோயில் மட்டத்துக்கு மேலே போனேன்னா அங்கே மேலே 2 3 வீடு இருக்கு. வீட்டுக்கு மேல் பக்காதே. ஓ ஓ ஓ. ஆமாம். ஓ, அங்கேருந்து ரோடு ஃபுல்லாக இப்போ போடுறாங்க. ஆமாம். ஓ சரி சரி. ஏன்னா இங்கே இது மட்டும் தான் ரோடு இல்லாமல் இருக்கு, மற்ற எல்லாத்துக்கும் ஒரு ரோடு இருக்கு. இந்த இது முடிஞ்சது. இது போட்டு முடிச்சோன்னா அவர் 2வது இப்படியே ஓஹோ திருவா அங்கே
எங்கீங்கண்ணா? எங்க குமரமுடி அங்க பாருங்க. ஆமா, குமரமுடி அந்த ரோட்டுக்கு. ஓ ஓ ஓ. அது முடிஞ்ச உடனே கீழே கீழே இப்போ இங்கே வந்து நீங்கள் சொல்கிறது வந்து இந்த இந்த தாரோடு போய் சக்கப்படையிலேருந்து இது வரைக்கும் இப்போ ரோடு போடுறாங்க. இங்கே முடிஞ்ச பின்னாடி இதுலேருந்து மேலே குமரமுடி வரைக்கும் ரோடு போடுறாங்களா? ஓ, அது முடிஞ்ச பின்னாடி ஒரு திருவா அப்படி ஒரே அடி கீழே. அது எந்த ரோடுங்கண்ணா? அந்த மேட்டுப்பிள்ளை ரோடு. இது கீழ்பக்கம் அந்த வக்கமரத்துலேருந்து கீழே போகிற ரோடுங்களா? உளியூர் போகிற ரோடுங்களா? ஓ, அப்படியே போய் அப்படியே பாலைப்பாட்டி போய் அப்படியே அந்த ரோடு போடுறாங்களா? ஆமாம், அதுவும் இவர் தான் இருக்காரு. ஓ, பரவாயில்ல பரவாயில்ல. ஓ, இந்த ரோடு வசதி உங்களுக்கு இங்கே போகிறதுக்குலாம் சௌரியமாக போயிருக்கு. ஆமாம், இதுலேயும் நேரம் வந்து சோழர் மட்டும் ஈஸியாக போயிடலாம். ஓ, இல்லாட்டி போனா மேலே போனால் 100, கீழே போனால் 100 ரூபா. சரி. இந்த பக்கம் யானைகள்னா ஆனு சொல்ல முடியாது. எப்படியோ 4 மணிக்கு மேலே சொல்ல முடியாது. அப்படிங்களா? இப்படியே கூட போக முடியாது. அப்படிங்களா? ஆமாம், 4 மணிக்கு மேலே இதுலேயே போக முடியாதுங்க. 4 மணி 4 இந்த எப்படி இந்த பொழுது போயிட்டோன்னா அவ்வளோதான், சொல்லவே முடியாது. ஓஹோ. ஆமாம். ஓ, அப்போ நீங்கள் சாயங்காலம்னாவே கொஞ்சம் சிரமம் தாங்க. ஆமாம், இப்போ இங்கே வரணும்னா ஏதோ ஒரு வண்டி தான் வரணும். அப்படிங்களா? அப்போ நான் எதாவது குருடு தெரியுது வந்துட்டேன். நீங்கள் போயிடலாம், இது பொழுதுன்னு இருக்குது. ஆமாம், வெளிச்சம் கொஞ்சம் கம்மியானா? ஓ, கொஞ்சம் இருட்டு கட்டின மாதிரினா சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. இதுக்குள்ளே இருக்குது, இதுல நமக்கு தெரியாது. ஓ ஓ. இங்க ஒரு 3 வாகனம் இதுக்குள்ளேயே தான் இருக்குது. வேலாக்காய் 100 இருக்கனாலே இந்த பெரிய தோட்டத்துக்குள்ளே சொல்லவே முடியாது. அது இந்த பக்கத்துல இருக்குதுன்னு தெரியாது. தண்ணியுமே இருக்குது. ஓ, தண்ணி இருக்குல்லண்ணா? இந்த ஓடை தண்ணி இருக்குது. ஓ, அந்த கீழே ஒரு ஓடை இருக்கு. அந்த தண்ணி இருக்கனாலே அந்த பக்கம் எல்லாம் சீங்க கொடி இந்த மாதிரி இருக்கனாலே அதுக்கு நல்லா சௌரியமா போச்சு. ஓஹோ. ஆமா, அப்போ கொஞ்சம் இருட்டானா இந்த ரோட்ல வராது. ஒரு 5 மணிக்கு மேலே சொல்ல முடியாது. அது உன்னையும் சொல்ல முடியாது, என்னையும் சொல்ல முடியாது. நானே இந்த வழி போகிறதுக்கு பையா. நீங்களே எத்தனை மணிக்கு இந்த வழியில் போயிட்டு வருவீங்க அதிகபட்சமா? நாம வந்து அந்த ஏதோ ஒரு வண்டி வந்து நான் அந்த வண்டியில் ஏற்றி வந்துடுவோம். ஆமாம். ஓ, தனியாக வர மாட்டீங்க? வண்டியில் வரனோட 2 பேர் வருவோம். இருட்டு கட்டில வர முடியாது. அதான் கீழே அந்த ஊரோட தூங்கிட்டு தூங்க முடியாது. அப்படிங்களா? ஆமா, இருட்டு கட்டினா வர முடியாது. எப்படி நம்ம சொல்ல முடியாது எந்த நேரத்தில் எந்த பக்கத்தில் நிற்குது நாம என்ன தெரியும். சரி 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 சரி. யானை மட்டும் தான் இருக்குன்னா வேற ஏதாவது இருக்குண்ணா? நீங்கள் யானை மட்டும் தான். யானை மட்டும் தான். வேற அது கூட இந்த தேலாக்காய் நல்லது. இந்தப்ப நான் இங்கே வராது. சரி சரி. ஓ, சரி சரி சரி, நல்லாங்க. அங்கே பாட்டு வரேன். சரி. வண்டி அது வரைக்கும் போகுமா? நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கியா? தெரியுதாண்ணே? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். என்ன தெரியுதா? ஞாபகம் இருக்கா? சரி, இன்னைக்கு லீவா? சண்டே, ஞாயிற்றுக்கிழமை லீவு. இது அது வரைக்கும் ரோடு போட்டிருக்காங்களா? இதே மாதிரி பண்ணியிருக்காங்களா? போட்டாங்களா காங்கிரீட்டு? எது வரைக்கும் போட்டிருக்காங்க? ஓ, மேலேருந்து போட்டு வந்துருக்காங்களா? வண்டி இப்போ காங்கிரீட் போட்டால் போடலாமா? போகுமா? போகுமா? எங்கே அந்த மேலே ஒரு 4 வீடு இருந்துச்சு, அது வரைக்கும் போகுமா? ஓஹோ. வரீங்களா யாராவது? எத்தனாவது படிக்கிறீங்க? 7th. ஃபஸ்ட்டெல்லாம் இங்கே வண்டி போகாது, இப்போ வண்டி போகுது. சரி சரி. ஓ, இதெல்லாம் நல்லா வெட்டி விட்டாங்க போல இருக்கேன். முன்னாடி வந்து இப்போ வந்து போகிற மாதிரி இருந்துச்சு, போக முடியாத மாதிரியே. மேலே ஏறிடுமா? லாரியில் மேலே நிற்கிது, தண்ணி லாரியா? ஓ, பரவாயில்ல. அதெல்லாம் நல்லா பெருசாக வெட்டியிருக்காங்க போல இருக்கேன்.
இது வரைக்கும் போட்டிருக்காங்களா? சூப்பர். இப்போ இது வரைக்கும் ரோடு போட்டிருக்காங்களா? இது அப்படியே கீழே போடுறாங்க. பரவாயில்ல, சூப்பர். இதெல்லாம் வந்து இப்போ புதுசாக போட்டிருக்காங்களா? இது எது வரைக்கும் போட்டிருக்காங்க ரோடு? மேலே அங்கிருந்தா? ஓ, அங்கே போய் அந்த திருப்பூர் இருக்குல்ல, அது வரைக்கும் அங்கிருந்தா? ஓ, அங்கேருந்து அப்படியே நேராக கடைசி வரைக்கும் போடுறாங்களா? ஓகே மக்களே, பார்த்துங்க. இப்போ நம்ம வந்து கொக்கோடு அப்படிங்கிற கிராமத்துக்கு வந்திருக்காங்க. இந்த கிராமத்தில் நான் வந்து கடைசியாக ஒரு 8-9 மாதத்துக்கு முன்னாடி வந்தேங்க. அப்போ வந்து இந்த பகுதியில் வந்து பாதை இல்லாத கிராமமாக இந்த கொக்கோடு அப்படிங்கிற கிராமம் மட்டும் இருந்ததுங்க. இப்போ வந்து இந்த கிராமத்துக்கு ரோடு வந்து சான்சல் ஆகி இப்போ ரோடு வந்து போட்டிருக்காங்க. இங்கே மேலே அந்த இடத்துல போனோம்னா வண்டி திரும்புகிற இடம் இருக்குங்க. அங்கே இருந்து இப்போ வந்து ரோடு ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து காங்கிரீட் வந்து பாருங்கள் இது வரைக்கும் போட்டிருக்காங்க. இனி தொடர்ந்து அப்படியே வந்து வக்கனமரை வரைக்கும் இந்த கிராமத்துக்கு ரோடு போடுறதா வந்து ஏற்பாடு பண்ணி இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இந்த மாதிரி பார்க்குறது. ஏன்னா இந்த மாதிரி பாதை இல்லாத கிராமங்கள் வந்து எக்கச்சக்கமாக இருக்குதுங்க. அந்த மாதிரியான கிராமங்களுக்கு இந்த மாதிரியான பாதையில் அரசு முயற்சி எடுத்து போட்டு கொடுத்தா அந்த கிராம மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. கண்டிப்பாக நான் இந்த கிராமத்துக்கு வந்ததுக்கு ரீசனே வந்து இந்த ரோடு போட்டது எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக தான் வந்தேங்க. பரவாயில்லைங்க, வந்து பார்த்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. ரோடு போட உதவி பண்ண அத்தனை அதிகாரிகளுக்கும் அத்தனை நண்பர்களுக்கும் கண்டிப்பாக நம்மளோட சேனல் மூலமாக ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேங்க. இந்த மக்களுக்கு இது வந்து பெரிய விஷயங்க. பல வருஷ போராட்டம், பல வருஷங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட மக்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயமா இருக்குங்க. இப்போ இங்கேருந்து நம்ம மேலே போய் இங்கே ஒரு 4 வீடு இருக்குது, அப்படியே பார்த்து இந்த ரோடை பற்றி அப்படியே கேட்டு வரலாம். ஓகே, போகலாம். இந்த இடத்துல ஒரு 4 வீடு இருக்குங்க. இந்த கொக்கோடு கிராமத்தோட கடைசி பகுதியில் 4 வீடு இருக்குங்க. இது வரைக்கும் ரோடு போட்டிருக்காங்க. இங்கே யாராவது இருந்தாங்கன்னா இந்த கிராமத்தை பற்றியும் இந்த ரோடை பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. ஒரு அம்மா இருக்காங்க. அம்மா, காரமடையிலேருந்து வர்றாங்கம்மா. இந்த கொக்கோடு பார்க்கலாம் வந்தேன். வேலை ஆகிட்டுருங்களா? அதான் ரோடு போட்டிருக்கான்னு சொன்னாங்க. சரி, அதெல்லாம் பார்த்துட்டு போகலான்னு அப்படியே வந்தேங்க. இதான் உங்கள் வீடுங்களாம்மா? இங்கே எத்தனை வீடு இருக்குமா? 3 வீடுங்களா? பசங்களா? உங்கள் பசங்க 3 பேருங்களா? ஓஹோ, 3 பசங்க 3 வீடுங்களா? சரி சரிங்க. இப்போ ரோடெல்லாம் போட்டிருக்காங்க போல இருக்கு. இங்கேருந்து ரோடு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களாப்பா? இங்கேருந்து அப்படியே நேராக வக்கனமரம் இருக்குங்களா? அது முடிச்சுட்டு மேலே ஆமாம். எது கொம்மரமுடி போகிறதுக்கு? ஓ சரி, பரவாயில்ல பரவாயில்ல. அது முடிச்சா பின்னால்தே கரிக்கூருங்களா? எது இந்த ரோடு முடிச்சு மேலே கொம்மரமுடி ரோடு முடிச்சுட்டு அப்புறம் அதுக்கு மேலே கரிக்கூர் ரோடுங்களா? கரிக்கூர்லேருந்து கீழே வக்கனமரம் ரோடுங்களா? சரி சரிங்க. அப்படி சரி சரிங்க. சரி, அதெல்லாம் பார்த்துட்டு போகலாம் வந்தேங்கம்மா. ஏற்கனவே ஒரு டைம் வந்திருக்கேங்க, பையனை தெரியுங்க. அதனால சரி வந்து பார்த்துட்டு அப்படியே பையனை கூப்பிட்டு வந்தேன். எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி வந்தேங்க. சரி சரிங்க. இங்கே கொக்கோடு மட்டும் எத்தனை வீடு இருக்குமா? 20 வீடுங்களா? கொக்கோடு இங்கேயும் அங்கேயெல்லாம் சேர்த்து மொத்தமாக 20 வீடு. கொக்கோடு இது மட்டும் தான், இந்த இது மட்டும் தான். இங்கே மட்டும் 3 வீடுங்களா? ஓ சொந்த பூமி. ஓ, இதெல்லாம் சொந்த தோட்டமெல்லாம் உங்களுக்கு இருக்கலாமா? ஓ ஓஹோ, இது வந்து எல்லாமே ஒரே ஃபேமிலிங்களா? ஓ ஓஹோ, ஓகே ஓகே. எல்லாத்துக்கும் இங்கே சொந்தமாக தோட்டம்லாம் இருக்குங்களா? பட்டா தோட்டம் அந்த மாதிரிலாம் இருக்குங்களா? ஓ, என்னென்ன தோட்டத்தில் என்னென்ன இருக்குங்க இங்கெல்லாம்? ஓ, காப்பி, பஞ்சு, குறும்பலகு இருக்குங்க. ஓ, இந்த எல்லாமே தோட்ட வேலைதாங்களா இல்லை வெளியே வேலைக்கும் போகிறாங்களாங்க? ஓஹோ, வெளி வேலைக்கும் போகிறாங்க. ஓகே. ஏன்னா தோட்டத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி காப்பி, குறும்பலகு வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் தான் கிடைக்கும். வருஷத்துக்கு ஒரு டைம் போக மற்ற டைம் பார்த்தோன்னா வந்து வருமானத்துக்கு பார்த்தாது. அதனால் வெளி வேலைக்கும் போகிறாங்க. இங்கிருந்து எங்கே மேக்ஸிமம் வேலைக்கு அதிகமாக போகிறாங்க?
சரிங்க. பாதி பேர் எஸ்டேட் தான். ஓகே ஓகே. குள்ளங்கரை எஸ்டேட்டுங்களா? ஓகே ஓகே எஸ்டேட் தான் போகிறாங்க. ஓகே ஓகே. இப்போ ரோடு இங்கே போட்டிருக்காங்க பரவாயில்லைங்க. இதுக்கு முன்னாடி வந்து இப்படி இதே ரோடு தான், இந்த மண் ரோடு தான் போயிட்டு வந்துருக்காங்களா? அதே மண் மண் ரோடு தான். இருட்ட எமர்ஜென்சினாலாம் வரதுக்கு ரொம்ப கஷ்டம். ஓஹோ. எப்படின்னா கீழே தான் போகணும். சரி சரிங்க. கீழே வராது வண்டி. ஓ என்ன இருட்டாலாம் வந்தாலும் ம். கீழே தூங்கிட்டு காலையில தான் வர மாதிரி இருக்கு. ஓ எமர்ஜென்சி இருட்டானா இங்கே பரவ முடியாதுங்களா? முடியாது. ஓ சரிங்க. இப்போ கூட கொஞ்சம் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட்ல ரொம்ப மோசமா இருந்துச்சு ரோடு. ம். இப்போ இந்த ரோடு போடுறதுனால கொஞ்சம் வசதி பரவாயில்ல. பரவாயில்ல. ஓ இந்த ரோடு போடுறதுனால தான் எங்களுக்கு எது நீங்கள் சொல்ல இருட்டுன்னா யானைகளோட இதுங்களா? ஓ இங்கே இப்போ முந்த நேற்று பார்த்தீங்கன்னா சரிங்க. வேலைக்கு போயிட்டு ஒரு 8 மணி அளவில் வராங்க. ஓகே ஓகே. யானை அந்த மரத்துக்கிட்டேயே நிற்கிது. ஓ இங்கீங்களா? இந்த இடத்துலங்களா? ஆமாம், கீழே அந்த மண்ணல்ல எல்லாம் ஆமாம் ஆமாம் ஆமாங்க. ஓ சரி. அந்த இதெல்லாம் க்ரெஷர் பண்ணலாம் போட்டிருக்காங்களே, எம்சா டேங்க் போட்டு. நிற்கிது, வராங்க மேலே. ஓஹோ. வண்டியும் மேலே வர்றதில்ல. கீழே அந்த ரோட்ல அந்த பெண்டில் இதை போட்டு வச்சிருந்தாங்க, அதனால மேலே வர்றதில்லைன்ட்டு லைட் அடிச்சுட்டு தான் வந்துட்டு இருந்தாங்க. அப்பவும் வர முடியல. ஓஹோ. கீழே இங்கேருந்து ஆள் போய் அப்புறம் கீழே இருந்தும் ஆள் வந்து அப்புறம் மேலே தாட்டி விட்டாங்க. அப்புறமா தான் மேலே வந்தாங்க. ஓஹோ. ஆனால் யானை வந்து இப்போ இந்த பலாப்பழ சீசன் மட்டும் தான் இங்கே இருக்குங்களா, இல்லை எல்லா டைமும் இருக்குங்களா? இல்ல பல சீசன்லயும் இருக்கு. அது முடிஞ்சது ஏதோ ஒவ்வொரு டைம் வந்துட்டு போகும். ஓ ஆனால் பலாப்பழ சீசன்ல ஜாஸ்தி ஜாஸ்தி. இந்நேரத்துல கூட இங்க வந்து நிக்கும். அப்படிங்களா? ஓ இந்நேரத்துக்கு நிற்குங்களா? ஓ இங்கே வந்திருக்கு. ஓஹோ சரி சரிங்க. 3 மணின்னு கூட சொல்ல முடியாது. நாங்க சாப்பிட்டு படுத்து கொஞ்ச நேரத்திலே இங்க வந்துருங்க. ஓஹோ. இப்போ நாங்க சுத்தி ஃபென்சிங் போட்டிருக்கோம். ஓ வீடு சுற்றி தோட்டம் சுற்றி எல்லாமே ஃபென்சிங் போட்டிருக்கோம். அதை போட்டு ஒரு பலனும் இல்லை, அதை உடைச்சிட்டு எல்லாம் உள்ள வந்துருது. ஓ அப்படிங்களா? அது ஃபென்சிங் எப்படி உடைக்கணும் நேக்கு போகலாம் அது தெரியுது, தெரியல, வந்துருது. இங்க டேங்க் கிட்ட இங்க வாழை இருந்துச்சு. சரிங்க. இன்னுமே இருக்கு. யானை முடிச்சு போட்டு அது இன்னும் இருக்கு. இங்க வரைக்கும் வந்திருக்கு. எனக்கு இங்க கூட வாசல் கிட்ட கூட வந்துருச்சு. நாங்க யாருமே பார்க்கல, தூங்கிட்டோம். அப்புறம் சாப்பிட்டு பிளைட் அங்கேயே வச்சிருந்தோம். அது கீழே விழுகுன்னு எல்லாரும் வெளியே வந்து பார்த்தோம். யானை அந்த ட்ரம் எல்லாம் உடைச்சு போட்டு போயிருக்கு. இந்த யானை பிரச்சனை தான் ரொம்ப ஜாஸ்தி. அப்படின்னா இருட்டின பின்னாடி இங்க வர்றது கஷ்டம். நீங்க ரோடே போட்டாலும் கூட இருட்டின பின்னாடி வர கஷ்டமா தான் இருக்கும். வண்டி வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, வண்டி இல்லைன்னா பிரச்சனை. ஓகே ஓகே. இந்த நடந்து வருது பைக்கில் வரதெல்லாம் ஆகாது, பைக்லையும் கூட ஆகாது இல்லைங்களா? நீங்கள் ஏதாவது ஜீப் அந்த மாதிரி மட்டும் தான் நீங்கள் சொல்கிறது வந்து இருட்டதுக்கு பின்னாடி வர முடியும். ஜீப்லனா 2 வீலரில் வர்றது சேஃப்டி இல்லை, பிக்கப் வரலாம். 2 வீலர் சேஃப்டியே இல்லை. ஓ நடந்து வந்தாலும் கூட வந்துடலாம். ஆனால் 2 வீலர்லாம் ரொம்ப மோசம் வழியில் வர்றதுக்கு. ஓ நடந்து வந்தாலும் கூட பார்த்துட்டு வந்துடலாம். இப்படி 2 வீலரில் வந்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருந்தாலும் கூட தெரியாது, ஓட முடியாது, ஒளியவும் முடியாது. கண்டிப்பாக நம்ம திரும்புறதுக்குலாம் வண்டி கீழே போட்டுருவோம். அதுக்கெல்லாம் வண்டியோட நம்மளே சேர்த்து பார்த்தோன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் நிறைய இருக்குது சொன்ன மாதிரி. ஏன்னா ரோடு நல்லா இருந்தால் கூட டக்குன்னு திரும்பலாம். ஏன்னா இந்த ரோட்டில் நம்ம திரும்பவும் முடியாது, எந்த பக்கம் ஓடவும் முடியாது. ஏதோ இந்த ரோடு போட்டதுக்கு முன்னாடியாவது கொஞ்சம் அது கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. இதுக்கு மேலே தோட்டம் தானங்க ஃபுல்லாக வேறு தான் இருக்குங்களா? இல்லைண்ணே, இது கொஞ்சம் மேலே வரைக்கும் காஃபி இருக்கு. சரிங்க. அதுக்கப்புறம் மேலே ஒரு வீட்டில் இருந்தாங்க, அவங்க இப்போ இல்லை, காலி பண்ணிட்டாங்க. இதோட மட்டும்தான். ஓ இதோட கடைசி மேலே கொஞ்சம் தோட்டம், காப்பி தோட்டம், அவ்வளோதான். ஓ அதுக்கு மேலே ஏதாவது கொம்மர முடி வரைக்கும் போகிற ரோடு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓ அது மட்டும் நடந்து போகிறாங்களா அதில் படுறீங்க? போகிறாங்க. யானை இல்லைன்னா போகிறாங்க, யானை இருந்தால் யாரும் போகிறது இல்லை. அதெல்லாம் மூடி இருக்கு இப்போ வழி. ஓ இந்த சீசன் தகுந்த மாதிரி நீங்கள் சொல்கிற பார்த்தீங்கன்னா அந்த பலாப்பழ சீசன் தான் உங்களுக்கு மெயின் பிரச்சனையே இல்லைங்களா? பலாப்பழ சீசன் போக மற்ற சீசன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு பரவாயில்ல. அப்போ 1-2 இருக்கு, இப்போ ஜாஸ்தியாக இருக்கு. ஓ சரி. இப்போ ஏதோ 3 யானை சுற்றிக்கிட்டு இருக்கு சொன்னாங்க, கீழேயும் சொன்னாங்க. குட்டியோட 3 யானை சுற்றிக்கிட்டு இருக்கு. ஓ மட்டும்தான். ஓ இந்த பக்கமே சுற்றிட்டு தான் இருக்கு. ஓ சுற்றிக்கிட்டே தான் இருக்கு. சரி. இங்கே உங்கள் தோட்டத்தில் பலாப்பழம்லாம் இருக்குங்களா? பலாப்பழம்லாம் அப்படின்னா வியாபாரத்துக்கு கொண்டு போகிறாங்களா இல்லை? வியாபாரத்துக்கும் எடுத்துகிட்டு போகிறாங்க, இல்லைன்னா சாப்பிட்டு அழுகி அப்படி போயிடுதான். வீட்டில் கொண்டு வந்து வைக்கவே முடியாது. வைக்கலீங்களா? இல்லை அந்த பலாப்பழ வாசத்துக்கு வீட்டில் வச்சா வீட்டுக்கே வந்துருந்துலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரிலாம் ஒவ்வொரு வீட்டில் வர்றதுதான். எங்களை பொறுத்த அளவுக்கு வர்றது இல்லை. இந்த இங்கெல்லாம் நிறைய தான் இருந்துச்சு, இப்போ இல்லை. இந்த 2 வாரமாக தான் எல்லாம் எடுத்துட்டாங்க. அதிகமாக தான் பலாப்பழ சீசன்ல இந்த தோட்டம் இன்னும் கொஞ்சம் உள்ள இருக்கு. சரிங்க. அங்கேயும் நிறைய மரங்கள் இருக்கு, அங்கேயும் வந்து சாப்பிட்டு தான் போகும், வீட்டுக்கு வர அளவுக்கு இல்லை. இது நல்ல யானையா இருந்துச்சுன்னா அப்படியே வந்து தோட்டத்தில் வந்துட்டு போயிடும். ஓகே. வீடு பக்கத்தில் சிலது வராது, சொல்ல முடியாதுக்கு பார்த்தீங்கன்னா எங்கே சாப்பிட கிடைக்குதோ அங்கே வந்துடும். அது நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளுக்கு 6 அறிவு, அது 5 அறிவு, அதுக்கு வந்து அவ்வளோ பெரிய வயிறு, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாப்பிட்டாலும் பத்தாது. ஸோ அதுக்காக வந்து தேடி வரதான் செய்யும். கரெக்டு உண்மைதாங்க. யானை மட்டும் தான் இருக்கலாம், வேறு எதாவது இருக்குங்களாம்மா இங்கெல்லாம்?
புளி ஏதோ ஒன்று இருக்கு வரணும்னா இதே மாதிரி இன்னொரு நாய் வச்சிருந்தோம் ஓ அது இங்க வீட்டுக்கிட்டயே வந்து பிடிச்சிட்டு போயிருச்சு புலிங்களா ஆமா ஓஹோ ஓ புலிங்க இருக்குங்களா ஆமா இருக்கு 2 நாய் வச்சிருந்தோம் 2 நாய் ஒரு நாய் அங்க தூக்கிடுச்சு ஓஹோ ஒரு நாய் இந்த வீட்டுக்கிட்ட எடுத்துருச்சு ஓஹோ புளியும் அப்பப்போ வரும் ஆ ஆனா அது அந்த அளவுக்கு தொந்தரவு இல்லை சரி சரி யானை மட்டும்தான் அதிகப்படியாக இல்லைங்கிறீங்க நீங்கள் ஏதோ ஒன்று ரெண்டு இருக்குது எப்பாவது ஒரு டைம் வந்து தூக்கிட்டு போயிரு நான் இது தூக்கி போயிரு அதிகப்படியாக நம்மளுக்கு இருக்கிறது வந்து யானை தான் ஓ இந்த ரோடெல்லாம் இப்போ போட்டிருக்காங்க பார்த்தோன்னா அது எத்தனை வருஷம் அதெல்லாம் போகிறோம்னாங்க ரோடு போட்டிருக்கு அது ரொம்ப நான் இங்கே வந்து 10 வருஷம் ஆகுதுன்னா நீங்கள் எந்த ஊர்லங்க கட்டி வந்தீங்க நட்டக்கல்ங்களா நெறிக்கு கீழே தெரியுங்க நட்டக்கல் தெரியுங்க அங்கே இருந்து வந்திருக்கேன் சரி சரிங்க நான் வந்து 10 வருஷம் நட்டக்கல் வேலைன்னா இருக்காரு இல்லைங்க முன்னாடி தெரியும் எனக்கு நல்லா தெரியும் சித்தப்பாங்களா ஓ சூப்பர் சூப்பர் ஃபர்ஸ்ட்ல ஊர் தலைவரா இருந்தாரு சரிங்க. துரைன்னு சொல்லிட்டு அவர் தான் எங்க அப்பா ஓகே அவர் இறந்துட்டாரு அப்பா அம்மா மட்டும் தான் இருக்காங்க அவர் எனக்கு சித்தப்பா தான் ஓ இப்போ நான் இங்க வந்த வருஷத்துல இருந்து பாக்குறேன் இந்த ரோடுக்காக போராடி இந்த வருஷம் தான் பரவாயில்ல. ரொம்ப சந்தோஷம் ரோடு போட்டு கொடுத்ததுல நானும் ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கேன் 8-9 மாதம் இருக்குங்க அப்போ ஃபுல்லாக கல் ரோடாக தான் இருந்துச்சு ஏன்னா சுற்றி இருக்க எல்லா ஊருக்கும் ஓரளவுக்கு ரோடு இருக்கு பட் இங்கே மட்டும் தான் இந்த கொக்கோடுக்கு மட்டும் தான் ரொம்ப மோசமாக இருந்துச்சு பரவாயில்ல நான் வர்றதுக்கு முன்னாடியே அப்படிதான் இருந்திருக்கும் போல நான் வந்து 10 இயர்ஸ் அதுல தெரிஞ்ச அளவு இவ்வளோதான் ஓகே ஓகே உங்களுக்கு குழந்தைங்களுமா ஒரு பையன் எங்கே படிக்கிறாப்பிங்க 3 வயசு தானே ஓ 3 வயசு தாங்களா ஸ்கூல்னா அப்புறம் இங்கே தான் ஏதாவது போகணும் கரிக்கூர் அந்த மாதிரி தான் தான் போகணும் இந்த இவங்கள போயிருவாங்க போயிட்டு சாயங்காலம்னா கூட்டிட்டு வர ஒருத்தர் போகணும் ஓகே இவங்க தனியாவும் வர முடியாது யானை இல்லைன்னா பிரச்சனை இல்லை அவங்களே வந்துக்குவாங்க போய்க்குவாங்க இப்போ யானைனால ஒருத்தர் ஸ்பெஷலாக இருக்கணும் அவங்கள போய் அனுப்புறதுக்கும் கூட்டிட்டு வர்றதுக்கும் வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாங்க வீட்டுக்காரர் எஸ்டேட் வேலை தானே எஸ்டேட் வேலை தாங்களா ஓ நீங்கள் ஏதாவது வேலைக்கு போகிறீங்களா இல்லை வீட்டோட தாங்களா வீட்டோட தான் பையன் கொஞ்சம் வளர்ற வரைக்கும் ஓ கண்டிப்பாக பையனை பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும் கண்டிப்பாக ஏன்னா படிச்சிருக்கீங்களா என்ன படிச்சிங்க நான் 10th வரைக்கும் படிச்சிட்டேன் 10th வரைக்குங்களா ஓகே கூட்டடா ஆஹா அங்கே படிச்சிருக்கேன் ஓகே நட்டக்கல் தெரியுங்க நட்டக்கல் நான் வந்திருக்கேங்க வேலைனா நல்லாவே தெரியும் வேலை விட்டால் பார்த்தோன்னா காரமடைக்காரன்னு சொன்னாவே தெரியுங்க பேர் கூட ஞாபகம் இருக்குல்லே தெரியாது காரமடைன்னு சொன்னாவே நல்லா தெரியுங்க வேலனோட தம்பி கூட இங்கே மேலே தான் இருக்காருங்க அதை நம்ம ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்னு எல்லாருமே தெரியுங்க நல்லாவே தெரியும் சரி சித்தப்பா தான் ஓ சரி சந்தோஷமா ரொம்ப சந்தோஷம் நான் மெயினாக வந்து இந்த ரோடு போட்டது வந்து இந்த காங்கிரீட் ரோடு இது வரைக்கும் போட்டிருக்காங்க நாங்கள் மெயினாக அதை பார்க்குறதா வந்தேன் சரி நம்ம பையன் அப்படியே வீட்டுக்கு பார்த்து போகலாம் வாங்க அப்படின்னாப்புல சரி சரி நல்லதும்மா ரொம்ப நன்றிங்க அம்மா நல்லதும்மா பாட்டு வரேங்க நல்லா வரேங்கம்மா போலம்மா இதெல்லாம் காப்பிங்களா காப்பி இப்போ சீசன் இருக்குங்களா ஓ போன வருஷங்களா ஓ சரி எதுங்கம்மா காய போட்டிருக்கீங்க சரி சரி நல்லா வரேங்கம்மா ஹாய் உங்கள் பேர் என்ன படிக்கிறீங்க 7th ஸ்டாண்டர்ட் எந்த ஸ்கூலு கரிக்கூரா ஓகே எப்படி டெய்லி போயிட்டு வரீங்க வண்டிலையா ஓகே நீங்கள் வேறு யார் போகிறீங்கிறது 3 பேர் போகிறாங்களா ஓ எல்லாருக்குமே நான் வண்டி தான் இப்போ ஜீப் மாதிரி ஓ வக்கனம்பரம் வரைக்கும் இந்த ரோட்டில் நடந்து போகிறாங்களா டெய்லியா ஓ அது கஷ்டம் தானுங்களே ரொம்ப கஷ்டங்களா இங்கிருந்து நடந்து போகிறது அதாங்க ஹாய் 6 மணி ஆகும் ஏன்னா 6 மணிக்கெல்லாம் இந்த ரோட்டில் வர்றதுன்னா இங்கே இந்த யானை சீசன்லாம் கஷ்டங்களே அது குழந்தைங்க அது சொன்ன மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி யாராவது போகணும் இல்லைங்களா இந்த நீங்கள் வக்கனம்பரம் வரைக்கும் போய் கூப்பிட்டு வரணும் அப்படின்னா ஓ கம்பல்சரி நீங்கள் வக்கனம்பரம் வரைக்கும் போய் ஆகணும் போனால் தான் எல்லாத்துக்கும் சேர்த்தியாவது ஒரு ஆளாவது போகணும் ஓ யாரோ ஆள் மாறி மாறி கூட போய்க்கலாம் ஆனால் யாரோ ஒரு ஆள் போகணும் ஓ சேர மாட்டேங்க சரி சரிம்மா நல்லம்மா வரேன் ஹாய் உங்கள் பேர் என்ன காயத்ரி என்ன படிக்கிறீங்க 6th ஸ்டாண்டர்டா கரிக்கூர் ஸ்கூலா வைக்கலாமா இது பங்களா படிக்க கரிக்கூர் 2 பேருமே கரிக்கூரா சரி பாய் பாய் போலாமா கடைசி வரும்போது ஒருத்தர் இல்லை இங்கே
டைம் 3 மணி ஆச்சு. நான் 3:30 மணிக்கு இங்கேருந்து கிளம்பணும் வந்தேன். பரவாயில்ல, போயிடலாம். யானையெல்லாம் இருக்காதில்ல இப்போ போகும்போது? இருக்காது. 4 மணிக்கு தான் இருக்குமா? அப்போ 4 மணிக்குள்ளே இங்கேருந்து எஸ்கேப் ஆயிரும் நானே. பரவாயில்ல, இது ஒரு நல்ல விஷயங்க இது. கீழே இறங்கும்போது தான் பார்த்து இறங்கணும், இல்லைன்னா இழுத்து விட்ரு. மேலே இறங்கும்போது கூட வேகமாக எழுதிடலாம். இதெல்லாம் ரோடு வழியாக கொண்டு போயிருக்காங்களா? இங்கே தான் நிற்க போகிறேன். யானையில் இங்கே நின்றுருந்து சொன்னாங்க. பரவாயில்ல, ரோடெல்லாம் போட்டு முடிச்ச பின்னாடியே ஒரு நாள் அப்படியே ரவுண்ட் அடிச்சு வர்றேன். இன்னொரு நாளைக்கு எப்போ இன்னொரு 6 மாதம் கழிச்சு வந்தோம்னா ரோடு போட்டுருவாங்க. இங்கே தான் திரும்ப கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். படத்தில் நடிக்க மாட்டேன். ஏன் படத்தில் பார்த்தியா? இல்லை படத்தில் நடிக்க மாட்டேன். நானும் வேலைக்கு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை யூடியூப்பில் வேணால் இருக்கும். யூடியூப்லேயே போய் நான் இருக்க மாட்டேன், நீங்கள் தான் இருப்பீங்க. சினிமா படத்தில் நடிக்கிற மாதிரினா இங்கே வர டைம் இருக்குமா? படத்தில் இல்லை. இங்கேருந்து டேம் பார்த்தா எங்கே நல்லா தெரியும். தண்ணி இங்கிருந்து தெரியுமாங்க? எங்கே தெரியும்? வீட்டுக்கு அந்த பக்கத்து பார்த்து தெரியுமா? அங்கேருந்து பார்த்தா தெரியுமா? மக்களை இப்போ பார்த்துங்க, நம்ம நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரியில் இருக்கேன், கிழக்கு பகுதியில் இருக்கேன். கடைசி பாதையில் கிராமமான கொக்கோடு அப்படிங்கிற கிராமத்துக்கு வந்துட்டு இப்போ இங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. இந்த கிராமமும் இனி வந்து பாதை இல்லாத கிராமமாக இருக்க போகிறது இல்லைங்க. ஏன்னா வந்து இந்த கிராமத்துக்கு ரோடு போட்டுட்ருக்காங்க. அதையெல்லாம் உங்களுக்கு நான் இந்த வீடியோ பதிவில் காமிச்சிருக்கேங்க. கிராமத்தோட மேல் பகுதியில் அங்கே போய் வண்டி போய் திரும்புறதுக்கு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல இருந்து காங்கிரீட் வந்து போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்ரு அளவுக்கு இப்போ காங்கிரீட் போட்டிருக்காங்க. அதையெல்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. தொடர்ந்து இந்த வழி ஃபுல்லாகவே வந்து காங்கிரீட் போட்டு ரோடு வந்து காங்கிரீட் ரோடாக வந்து மாற்ற போகிறாங்க. ரொம்ப நல்ல ஒரு விஷயங்க. ஏன்னா இந்த மாதிரியான பாதையில்லா கிராமங்களில் வந்து
பாதை கிடச்சுன்னா அது வந்து இந்த மாதிரியான கிராம மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. அதே மாதிரி இந்த மாதிரியான பாதையில்லா கிராமங்கள்லாம் எக்கச்சக்கமாக இருக்குதுங்க. அந்த மாதிரியான கிராமங்கள்லாம் அரசு முயற்சி எடுத்து இந்த மக்களுக்காக கொஞ்சம் கருணை காமிச்சு ரோடெல்லாம் போட்டு கொடுத்தா நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக அந்த கிராம மக்களை வந்து வாழ்நாள் கடைசி வரைக்கும் மறக்கவே மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு உதவி கிடைக்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாதுங்க. இந்த கிராமத்துக்கு இந்த உதவி கிடைக்கிறதுக்காக ஸ்டெப் எடுத்து, அதாவது முயற்சி எடுத்து பண்ணி கொடுத்தேன் அத்தனை நண்பர்களுக்கும் அத்தனை அதிகாரிகளுக்கும் கண்டிப்பாக வந்து மனமார்ந்த ஒரு நன்றிங்க. கிராம மக்கள் மட்டும் இல்லாமல் நானும் அவங்களுக்கு வந்து ஒரு நன்றி சொல்லிக்கிறேங்க. ஏன்னா இந்த மாதிரியான கிராமங்கள் நான் வந்து நிறையா போயிருக்கேங்க. அந்த மாதிரியான கிராமங்களில் இந்த மாதிரியான ரோடு கிடைக்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாதுங்க. இதுலேயும் வந்து என்னென்னா, மேலே இருக்கிற ஒரு சகோதரி சொன்னாங்க, சாயங்காலம் மாற்றினா இந்த வழியில் வர முடியாதுங்க, யானைகள் வந்து எங்கே வேணால் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து 3 மணி 4 மணி தாண்டினாவே யானைகளாக இருக்குங்க, இருட்டாகிடுச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க, இந்த வழியில் வரவே முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ரீசெண்டாக வந்து அந்த வீட்டுக்கு கீழ்ப்பகுதியில் ஒரு யானை நின்றுருந்ததுங்க. அவங்க வர முடியாமல் கீழ்ப்பகுதியில் இருக்க வீட்டில் நைட்டு தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் இருந்துச்சு வந்து அவங்க வீட்டுக்கு போனதாக கூட சொல்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு பாதையில் இருக்கிற காட்டுப்பகுதியில் இருக்கிற கிராமம் தான் கொக்கோடு அப்படிங்கிற கிராமம். ஏன்னா இந்த மாதிரியான காட்டுப்பகுதியில் அவங்களுக்கு வந்து சொந்தமாக வந்து தோட்டங்கள் வீடுகள் எல்லாமே இருக்குதுங்க. கண்டிப்பாக அந்த மாதிரியான தோட்டங்கள் வீடுகளையும் அவங்க விட்டுட்டு வர முடியாதுங்க. ஸோ அதனால் வந்து இந்த பகுதியில் தான் அவங்க கடைசி வரைக்கும் வாழ்ந்தாகணுங்கிறதுக்காக சில அடிப்படை வசதிகள் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குங்க. ஓகேங்க, நம்ம இங்கேருந்து இப்போ கிளம்பியாச்சு. இங்கேருந்து கிளம்பி நேராக நம்ம காரமடை போக போகிறோம். ஏன்னா இங்கே இருக்கிற கிராமங்கள் எல்லாத்தையும் ஓரளவுக்கு சுற்றி அடித்து இப்போ பார்த்தாச்சுங்க. நேராக காரமடை போய் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். டைம் இப்போ வந்து கரெக்டாக ஒரு 3:15. அவங்க சொன்னது ஃபஸ்ட்டு 3 மணினாங்க, அடுத்து 4 மணி வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னாங்க. இன்னொருத்தர் என்ன சொன்னாங்கன்னா, கொஞ்சம் வெளிச்சம் இருக்க வரைக்கும் பிரச்சனைங்க, வெளிச்சம் கம்மியாச்சுன்னா கஷ்டங்க அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து 3:15 இங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. இங்கேருந்து நம்ம 3:15 கிளம்புனதுனால ஒரு 4 மணிக்கெல்லாம் வந்து கரிப்பூர் போயிடலாங்க. அப்புறம் அதுக்கு மேலே நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அழகாக போயிடலாங்க. ரோடை பார்த்தாவே அவ்வளோ பயமாக இருக்குங்க, ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள், இந்த மாதிரியான பாதையில் நான் இப்போ வண்டியில் போயிட்டுருக்கும்போது ஒரு யானை வந்து குறுக்க வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும் நினச்சி பாருங்கள். வண்டியை திருப்பவும் முடியாது, திருப்பினாலும் கூட வண்டியை வந்து திருப்பி வந்து ஓட்டிகிட்டு போக முடியாதுங்க. ஏன்னா ரோடு நல்லா இருந்துச்சுன்னா டக்குன்னு போயிடலாம். ரோடு இந்த மாதிரி இருக்கனால கண்டிப்பாக வந்து போக முடியாதுங்க. அதனால் அவங்களுக்கு ரோடு போட்டு கொடுத்தா கண்டிப்பாக வந்து அந்த கரெக்டான இடத்துல வந்து அவங்க ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு கூப்பிட்டு வர்றது, மற்ற வேலைக்கு போய்ட்டு வர்றது எல்லா விஷயங்களுக்கும் அவங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஓகேங்க, இதோட வந்து முடிஞ்சுதுங்க. இந்த கொக்கோடு அப்படிங்கிற கிராமத்தோட வீடியோ பதிவை இதோட முடிச்சுக்கிறேங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ பதிவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜெயராஜ். நன்றி, வணக்கம்.